ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் ஐ நோபடி மலையாள படம் எப்படி இருக்குது, இது வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் டப்டு வெர்ஷனாகவும் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய கேஸ்டிங் அப்படிங்கும்போது பிருத்திவிராஜ் சுகுமார், பார்வதி திருவோத் போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை நிசாம் பஷீர் இயக்கியிருக்காரு. ஜேக்ஸ் பி ஜாய் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தினேஷ் புருஷோத்தமன்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஐ நோபடி படத்தின் ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் ஒரு பேங்க்கை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அப்போ கொள்ளையடிக்கும்போது பணைய கைதி, அதாவது ஹோஸ்டேஜா படத்தோட ஹீரோவையும் தன்னோட அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு வெஹிக்கிள்ல வந்து ஹீரோவையும் அடிச்சு பணைய கைதியா தூக்கி போட்டு போறாங்க. அப்போ அந்த கொள்ளைக்கார கும்பலோட பிளான் என்னன்னா, இவங்க கரண்ட்ல இருக்கிற வெஹிக்கிள்லேருந்து இன்னொரு வெஹிக்கிளுக்கு மணிய மாத்திட்டு எஸ்கேப் ஆகணுங்கிற மாரி தான். அதே மாரி அவங்க பிளான் படி இன்னொரு வெஹிக்கிளுக்கும் அவங்க வந்து மாறுறாங்க. இன் தி மீன் டைம் இந்த கதாநாயகனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து ஹோஸ்டேஜாக இருக்கிற அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே சில இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க பிளான் படியே வந்து ஒரு வெஹிக்கிள்லேருந்து இன்னொரு காருக்கு மாறுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதில் ட்ராவல் பண்ண அந்த 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. வேற அந்த அவங்க கொள்ளையடிச்ச பணமும் வந்து மிஸ் ஆகுது. அப்படி இருக்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வரும்போது இந்த கேஸை சார்ட் அவுட் பண்ணோன்னா, அதாவது அந்த கொள்ளையடிச்ச 3 பேரும் இல்ல. அவங்க இருந்தா தான் அதுக்கான க்ளூ கிடைக்கும். அதே சமயம் பணமும் மிஸ் ஆகுது. அது பக்கத்துல தான் இவங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்கங்கிற மாரி போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த கேஸ சார்ட் அவுட் பண்ணோம்னா, இவங்க கையில இருக்கிறது யாருன்னா, படத்தின் கதாநாயகனான பிருத்திவிராஜ் தான். அப்படி இருக்க இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயகன் வந்து ஒரு ஹோஸ்டேஜா கொள்ளைக்காரங்கள்ட்ட மாட்டியிருக்கான். அப்போ இந்த கேஸை வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அவன் ஒருத்தன் தான் வந்து க்ளூலேயே இருக்கான். அப்படி இருக்க இவன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே மாட்டும்போது அவன் லைஃப்பில் அவன் ஃபேமிலி லைஃபுக்குள்ளெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு. அதே சமயம் வந்து அந்த காணாமல் போன பணத்தை வந்து காவல்துறையினர் கண்டுபிடிச்சாங்களா, இதன் பின்னணியில் யார் யார் இருக்காங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையிறது தான் ஐ நோபடி. இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் பிருத்திவிராஜ் சுகுமார் ஒரு வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்வதி திருவோத்தும் சரி, இந்த படத்துக்கு தேவையான எல்லா விஷயமுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த படத்துக்கு, அதாவது ஒரு கிரைம், ஆக்ஷன், சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்துக்கு வந்து இதை தாண்டி ஒரு பெரிய பேக் போனாக ஒர்க் ஆகுறது எதுனா, நிச்சயம் சினிமோட்டோகிராஃபி தான். அதாவது இந்த மாதிரி ஒரு கிரைம், ஆக்ஷன், சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு எந்த மாதிரி கேமரா ஒர்க் தேவையோ அதை வந்து நீட்டாக தினேஷ் புருஷோத்தமன் நமக்கு விஷுவலி அப்பீலிங்காகவும் கொடுத்துருக்காங்க. சில சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த விஷுவல் இம்பேக்டே நம்மளை கடத்துது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த படத்துக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே நீட்டாக ஒர்க் ஆகிருக்கு. சாங்ஸ் வந்து ஒரு ஓகே ஓகே கேட்டகரி தான். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபோட என்கேஜிங் மூமெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராகவே போகுது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இன்ட்ரோல் பிளாக்குமே சூப்பராக இருக்குது. டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ண விதமுமே இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போனாக ஒர்க் ஆகுது. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது. அப்போ இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக டேர்ன் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட வந்து 2 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் கிட்ட ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல கிரிப்பிங்காக, என்கேஜிங்காக நம்ம எதிர்பார்க்குற நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி இவங்க ஸ்டோரி எடுத்துகிட்டு போன விதம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு சீரியஸாக என்கேஜிங்காக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்டாக படம் நவுறுதுங்கும் போதே நிறைய சினிமாட்டிக் லிபர்ட்டி, லாஜிக்கல் லூப்போல்ஸு, கம்ப்ளீட்லி ஒரு நேச்சுரல், ஒரு எதார்த்தமாக நகர்ற கதை வந்து கம்ப்ளீட்லி கமர்ஷியலாக டேர்ன் ஆனால் அது வேறு. இது கம்ப்ளீட்லி ஒரு மசாலாவாக டேர்ன் ஆகுதுங்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு டைல்யூஷனுங்கிறது இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் தாண்டி ஓவராலாக ஐ நோபடி படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் பேங்க்கை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அதில் தெரிஞ்சோ தெரியாமலோ கதாநாயகன் ஒரு பணைய கைதியாக அவங்கள்ட்ட மாட்டிடுறான். அதே சமயம் வந்து அவங்க பிளான் படி, அதாவது ஒரு வெஹிக்கிளை கடத்தின அந்த பணத்தை கடத்தின வெஹிக்கிள்லேருந்து இன்னொரு வெஹிக்கிளுக்கு மாறணும். அப்போது வந்து அவங்க நினச்சபடியே அது மாதிரி மாறுறாங்க. அந்த மீன் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, கதாநாயகனை வந்து ஹோஸ்டேஜாக தான் கூப்பிட்டு போகிறாங்க. அவனையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அங்கே சில இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு வண்டியிலேருந்து கொள்ளையடிச்ச பணத்தை இன்னொரு வண்டிக்கு மாற்றிட்டு ட்ராவல்
ட்ராவல் பண்ணும்போது இவங்களோட வண்டிங்கிறது ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட்லேயே அந்த 3 பேருமே இறந்துடுறாங்க. கொள்ளையடிச்ச பணமும் மிஸ் ஆகுது. அப்போ இது போலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய கேஸாக மாறுதுங்கும்போது, இந்த கேஸில் இருக்கக்கூடிய க்ளூ ஆர் இந்த கேஸை சார்ட் அவுட் பண்ணோம்னா மிச்சம் இருக்கிறது அந்த ஹோஸ்டேஜாக மாட்டின கதாநாயகன் மட்டும்தான் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த படம்ங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் இந்த கேஸை சார்ட் அவுட் பண்ணாங்களா? அந்த பணத்தை வந்து கண்டுபிடிச்சாங்களா? அதே சமயம் இந்த கேஸை சார்ட் அவுட் பண்ண கதாநாயகன் மட்டும்தான் க்ளூல இருக்காங்கும்போது, அவனுக்கு இதனால என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு? அவன் ஃபேமிலிக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமா அமையறது தான் ஐ நோபடி. இதை வந்து கிரைம், சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு என்கேஜிங் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக கொண்டு போயிட்டு, செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆக்ஷன் மசாலா படமாக இதை முடிச்சிருக்காங்க. ஃபைனலி டு சம் இட் அப் ஐ நோபடி ஒரு ஒன் டைம் ஆவரேஜ் வாட்ச் கிரைம், சஸ்பென்ஸ், ஆக்ஷன், த்ரில்லர் படமாக முடியுது. சென்சார் சர்டிஃபிகேஷனுங்கிறது வந்து யுஏ சர்டிஃபைடு தான். இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் எங்களோட விமர்சனங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.